C programming language பார்க்க போறோம். இப்போ ஃபுல்லா C programming குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு sample coding மட்டும் பார்க்கலாம். இப்போ கோடிங்ல வந்து இதுதான் வந்து ஃபார்மேட். இப்போ ஃபார்மேட்ல /include stdio.h அப்புறம் int main ஃபங்க்ஷன் ஆரம்பிக்குது. curly braces ஓபன் ஆகுது. printf அதுல வந்து hello world அப்படினு கொடுத்து செமிகோலன் முடிச்சு return 0 செமிகோலன் curly braces க்ளோஸ் ஆகுது. இப்போ இந்த கோடிங் என்ன பிரிண்ட் பண்ணுது? hello world ன்னு பிரிண்ட் பண்ணுது. இப்ப இந்த கோடிங்ல ஒவ்வொரு லைனும் எப்படி எக்ஸிக்யூட் ஆகுது எப்படி வர்க் ஆகுது அப்படினு பார்க்கலாம் கீழ. ஃபர்ஸ்ட் மெயின் ஃபங்க்ஷன் எதுல ஆரம்பிக்கும்? மெயின் int மெயின்ங்கறதுல ஆரம்பிக்குது. int மெயின் ஆரம்பிக்குது. அப்புறம் curly braces ஓபன் ஆகுது. அதுல வந்து பாடி ஆஃப் மெயின் ஃபங்க்ஷன். இப்போ வந்து மெயின் ஃபங்க்ஷனோட ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுக்கிறோம். curly brace க்ளோஸ் பண்றோம். இப்போ இந்த மெயின் ஃபங்க்ஷன் இருக்குல்ல, இந்த இடத்துல தான் கம்பைலர் பார்த்து ப்ரோக்ராமை வந்து எக்ஸிக்யூட் பண்ண ஸ்டார்ட் பண்ணும். ஓகேவா? இப்போ இந்த கம்பைலர்னா என்ன? கம்பைலர்னா ஒரு ஹை லெவல் லாங்குவேஜ் கோடிங்கை வந்து மெஷின் லாங்குவேஜா மாத்தி கொடுக்கும். இப்போ வந்து கம்ப்யூட்டருக்கு 0s and 1s தான் புரியும், அதாவது பைனரி லாங்குவேஜ். அந்த ஹை லெவல் லாங்குவேஜை 0s and 1s மாத்தி கொடுக்கறதோட வேலை தான் கம்பைலரோடது. நெக்ஸ்ட் print ஃபங்க்ஷனோட எக்ஸாம்பிள். இப்போ printfல hello worldன்னு கொடுத்து செமிகோலன்ல க்ளோஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த printf எதுக்கு யூஸ் ஆகும்னா, இந்த டபுள் கொட்டேஷன்ஸ்குள்ள நான் என்ன டெக்ஸ்ட் கொடுத்துருக்கனோ அதை அப்படியே டிஸ்பிளே பண்றதுக்கு அவுட்புட்டா தரும், பிரிண்ட் பண்ணி தரும். இந்த செமிகோலன் எதை இண்டிகேட் பண்ணுதுன்னா அந்த ஸ்டேட்மெண்டோட எண்டு. இப்போ இந்த printfஓட எண்டுங்கிறத குறிக்கிறதுக்காக இந்த செமிகோலன் யூஸ் ஆகுது. அப்புறம் இந்த /include studio.hன்னு ஸ்டார்டிங்ல ஒரு எக்ஸாம்பிள்ல பார்த்திருப்போம். கோடிங் ஸ்டார்டிங்ல /include stdio.h. இப்போ அந்த /include stdio.h அப்படின்னா இது வந்து ஒரு ஹெட்டர் ஃபைலா. இது வந்து இன்புட் அண்ட் அவுட்புட் ஃபங்க்ஷனை வந்து இந்த ப்ரோக்ராம்ல ஆக்டிவேட் பண்றதுக்காக யூஸ் பண்ணுது. இந்த printf scanf கொடுக்குறோம்ல, இப்போ இதுல வந்து printf கொடுத்துருக்கோம். இதை ஆக்டிவேட் பண்றதுக்காக இந்த லைனை ஹெட்டர் ஃபைல நம்ம கொடுக்குறோம். இப்போ return 0னா அது வந்து ஒரு வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணுது அப்படின்னு அர்த்தம். இப்போ return 0 ஜென்ரலா எதுக்கு சொல்லுவாங்கன்னா அந்த ப்ரோக்ராம் வந்து சக்சஸ்ஃபுல்லா ரன் ஆயிடுச்சு அப்படிங்கறதுக்காக சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் லிட்ரல்ஸ்னா என்னன்னா ஃபிக்ஸ்டு வேல்யூஸ் என்ன நம்பரா வேணா இருக்கலாம், கேரக்டரா இருக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் 5 10. இப்போ -5 -10 பாசிட்டிவா இருக்கலாம், நெகட்டிவாவும் இருக்கலாம், டெசிமல் பாயிண்ட்ஸாவும் இருக்கலாம். இப்போ 10.5 AB கேரக்டராவும் இருக்கலாம். நெக்ஸ்ட் வேரியபிள்ஸ் என்னன்னா வேரியபிள்ஸ் allowed to store the literal values. இந்த லிட்ரல் வேல்யூஸ் இருக்குல்ல, இதை ஸ்டோர் பண்றதுக்கு யூஸ் பண்றது தான் வேரியபிள்ஸ். இப்போ டைப்ஸ் ஆஃப் லிட்ரல்ஸ்ல ஃபர்ஸ்ட் ஒன் இன்டிஜர் லிட்ரல்ஸ்னா டெசிமல் பாயிண்ட் இல்லாம இருக்க எல்லாமே இன்டிஜர் லிட்ரல்ஸ் தான். ஸோ இப்போ 2 4 பாசிட்டிவ்ல இருக்கு. நெக்ஸ்ட் -2 -4 நெகட்டிவ்ல இருக்கு. 2 4 இது எல்லாமே எக்ஸாம்பிள் இன்டிஜர் லிட்ரல்ஸோடது. நெக்ஸ்ட் ஃப்ளோட்டிங் பாயிண்ட் லிட்ரல்ஸ் அப்படின்னா டெசிமல் பாயிண்டோட இருக்கும். இப்போ 2.1 4.1 அது பாசிட்டிவ்லயும் இருக்கும் நெகட்டிவ்லயும் இருக்கும். நெக்ஸ்ட் கேரக்டர் லிட்ரல்னா ஒரு சிங்கிள் கேரக்டர் வந்து சிங்கிள் கொட்டேஷனுக்குள்ள என்க்ளோஸ் ஆயிருக்கும். ஸோ இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு A இருக்கு B இருக்கு, இதெல்லாம் சிங்கிள் கொட்டேஷன்ல க்ளோஸ் ஆயிருக்கு. இப்போ பிளஸ் மைனஸ் அப்புறம் curly braces இது எல்லாமே வேரியபிள்ஸ்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் int ஏஜ். இன்ட்ங்கிறதுனா ஒரு டேட்டா டைப், இன்டிஜர் டேட்டா டைப். ஏஜ்ங்கிறது வேரியபிள் நேம். இப்போ இந்த வேரியபிள் ஏஜ்ங்கிறது இன்டிஜர் டேட்டா டைப்ல இருக்கிற வேல்யூஸை ஸ்டோர் பண்றதுக்கு யூஸ் ஆகும். டபுள் வேரியபிள்ல ஒரு எக்ஸாம்பிள் என்னன்னா டபுள் சேலரி. இப்போ டபுள்ங்கிறதுனா ஒரு டேட்டா டைப், வேரியபிள்ங்கிறது இந்த சேலரி தான் வேரியபிள். ஸோ இப்போ வந்து இந்த வேரியபிள் வந்து ஃப்ளோட்டிங் பாயிண்ட் வேல்யூவை ஸ்டோர் பண்றதுக்கு யூஸ் ஆகும். ஏன்னா டபுள்ங்கிறது ஃப்ளோட்டிங் பாயிண்ட்.
நெக்ஸ்ட் அசைனிங் வேல்யூஸ் டு வேரியபிள்ஸ். இப்போ வந்து லிட்ரல்ஸ் வந்து ஃபிக்ஸ்டு வேல்யூஸ், வேரியபிள்ஸ்னா அந்த வேல்யூஸை ஸ்டோர் பண்றதுக்கு யூஸ் பண்றது. இப்போ வந்து வேல்யூஸை வந்து வேரியபிளுக்கு அசைன் பண்றோம். இப்போ எக்ஸாம்பிள் இன்ட் ஏஜ் கொடுத்து செமிகோலன் இந்த ஸ்டேட்மெண்ட்டை க்ளோஸ் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட் ஏஜ்ங்கிறது என்ன 25ன்னு ஒரு வேல்யூவை கொடுக்குறேன், அது க்ளோஸ் பண்ணிடுறேன். இப்போ வந்து ஏஜ்ங்கிறது இன்ட் டேட்டா டைப், அந்த ஏஜோட வேல்யூ என்ன 25. ஏஜ்ங்கிறது வேரியபிள், 25ங்கிறது வேல்யூ. இப்போ இதையே இப்படியும் எழுதலாம். என்ன இன்ட் ஏஜ் ஈக்குவல் டு 25 ஒரே லைன்ல செமிகோலன் வச்சு முடிச்சிடலாம். இப்போ பிரிண்ட் வேரியபிள்ஸ். இப்போ வந்து வேரியபிளை பிரிண்ட் பண்றதுக்கான ஒரு சின்ன ப்ரோக்ராம் /include stdio.h. இது வந்து ஹெட்டர் ஃபைல். இந்த printf scanf ஆக்டிவேட் பண்றதுக்காக யூஸ் பண்றது. இப்போ int மெயின் ஃபங்க்ஷனை ஓபன் பண்ணிக்கிறேன். இப்போ இன்டிஜர் டைப்ல வந்து என்ன கொடுக்குறேன், ஏஜ்ங்கிற ஒரு வேரியபிள் கொடுத்துக்கிறேன், வேல்யூ வந்து 18, செமிகோலன்ல இந்த ஸ்டேட்மெண்ட்டை க்ளோஸ் பண்ணிடுறேன். இப்போ வந்து printf ஃபங்க்ஷன். இப்போ printf ஃபங்க்ஷனுக்குள்ள நான் என்ன கொடுக்குறேன், ஏஜ் என்ன %d/n, ஏஜ். %d இன்ட்டுக்காக யூஸ் பண்றது தான் %d. அந்த வேல்யூவை ஸ்டோர் பண்ணிக்குது. /n நியூ லைன், அப்புறம் ஏஜ்ங்கிறது என்ன 18 கொடுத்துருக்கேன். அப்புறம் செமிகோலன்ல வந்து இந்த ஸ்டேட்மெண்ட்டை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். அப்புறம் ரிட்டர்ன் 0 பண்ணிடுறேன். அப்புறம் கர்லி பிரேசஸ் க்ளோஸ் பண்ணிடுறேன். இப்போ அவுட்புட் ஏஜ் என்ன 18 வந்துருச்சு. இந்த இடத்துல ஏஜ் கோலன் வச்சிருக்கேன். இந்த %d இந்த 18 ஸ்டோர் ஆயிருக்கும், இன்ட் வேல்யூங்கிறதுனால 18 பிரிண்ட்